Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. 50 வருஷ தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு தலகீழ எழுதப்பட்டிருக்குது, மாத்தி எழுதப்பட்டிருக்குது. புதுசா ஆரம்பிக்கிற கட்சியெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க, கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதுங்கன்னு சொல்லப்பட்ட நிறைய கணக்குகள் தூள் தூளாகி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டோட மெஜாரிட்டி சீட்ஸ் எடுத்து தமிழ்நாட்டிலேயே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 3 டிஜிட் சீட் இருக்கக்கூடிய ஒரே பார்ட்டியா 107 சீட்ஸ் எடுத்து, நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப 107 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. நம்மளுக்கு மொத்தம் தேவையே பாத்தீங்கன்னா 118 சீட்ஸ் தான். அது எப்படி பார்த்தாலும் கிடைச்சிரும். இவங்களே மோஸ்டா கவுண்டிங்லாம் முடியறப்போ எடுத்துருவாங்க. இல்லனா மத்த கட்சிகள் லைக் காங்கிரஸோ இல்ல பாமக அந்த மாதிரி மத்த கூட்டணியில இருக்கிற கட்சிகள் சப்போர்ட் பண்ணி he will form the government. Long story short, C. Joseph Vijay will be the next chief minister of Tamil Nadu. பட் இந்த ரிசல்ட்ல ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்குது. நம்மளோட சிட்டிங் சீஃப் மினிஸ்டரான MK ஸ்டாலின் அவங்க அவங்களோட தொகுதியில எம்எல்ஏ கான்டெஸ்ட்லயே தோத்துருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இந்த எலெக்ஷன்ல தோத்துருக்காங்க. ஏடிஎம்கேல இருக்கிற நிறைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் தோத்துருக்காங்க. நிறைய தாவேகால இருக்கக்கூடிய 25 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கிற பசங்களே சீட்டை ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபினாமினல் ஷிஃப்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நடந்து முடிஞ்சிருக்குது. டீடைல்டா ரிசல்ட் என்னென்ன நடந்திருக்குது, என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் மோடி வேற இப்போ ஒரு ட்வீட் டிவிகே பத்தி போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுல என்ன இருக்குது, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற ஒரே விஷயம் ரிசல்ட் தான். அதுல தாவேகாவை பத்தி தான். இந்தியாவே இன்னைக்கு திரும்பி பார்த்து தமிழ்நாட்டுல இப்படி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறாங்க. பிகாஸ் நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து, உங்களுக்கு எனக்கு மட்டும் சொல்லல, நம்மளோட அப்பா அம்மா நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பிறந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல வரக்கூடியது ரெண்டே கட்சி தான், திமுக அதிமுக, திமுக அதிமுக. அந்த ரெக்கார்ட் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்குது. அண்ட் ஒரு புது ரெக்கார்டு உருவாக்குன தாவேகா எங்கெங்க எப்படி எப்படி உருவாக்கி இருக்காங்க, சென்னை ஃபுல்லா ஸ்வீப் பண்ணி தள்ளி இருக்காங்க. அண்ட் என்னென்ன நடந்திருக்குங்கறத நான் உங்ககிட்ட இப்ப டீடைலா சொல்ல போறேன். பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இது ஒன் பார்ட் ஆஃப் த ரிசல்ட் தான். இன்னும் ஃபுல் ரிசல்ட் கவுண்டிங் நிறைய இடத்துல போயிட்டு இருக்குது. அது ஏன் இன்னும் கவுண்டிங் போயிட்டு இருக்குங்கிறதையும் சொல்றேன். எல்லாமே 5 மணிக்கு முடிஞ்சிரும்னு சொன்னாங்கல்ல மதன், ஏன் இன்னும் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். வெல், அது எல்லாத்தையும் நான் இன்னும் டீடைலா நாளைக்கு சொல்றேன். பட் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் தமிழ்நாட்டுல நடந்திருக்குது. அது என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எவ்வளவு சீட் யார் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, டிஎம்கே அலையன்ஸா இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. ஏடிஎம்கேவும் அலையன்ஸா இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அலையன்ஸ் அப்படின்னா என்னன்னா கூட்டணி. சோ டிஎம்கே தனியா இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணல. டிஎம்கே, காங்கிரஸ், விசிகே, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் ஒண்ணா சேர்ந்து தான் டிஎம்கே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. மக்கள் நீதி மய்யம் சீட்டே இல்லனாலும் அந்த கூட்டணியில இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சைடு ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படி இப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறைய கட்சிகள் ஒண்ணா சேர்ந்து தான் அவங்களும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி எல்லாம் சேர்த்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹிஸ்டரியில லாஸ்ட் 50 இயர்ஸ் நம்ம கிட்ட மறுபடியும் சொல்லப்பட்டது, இந்த ஜாதிக்காரங்க இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதனால இந்த ஜாதி இருக்கிற இந்த கட்சி கூட இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரித்மெட்டிக்லாம் நிறைய போடுவாங்க. டிவிகேவோட இந்த பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்கா அண்ட் ஒரு பாசிட்டிவா சேஞ்சா பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் நிறைய உடைக்கப்பட்டிருக்குது. பிகாஸ் தாவேகாக்கு காஸ்ட் ஐடென்டிட்டி கிடையாது. ஏன்னா தாவேகான்னு சொன்னா அது விஜயனா தான், விஜயனாக்கு காஸ்ட் ஐடென்டிட்டி கிடையாது, ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி பெருசா கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அவங்க 107 சீட்ஸ் லீடிங்ல இப்போ இருக்காங்க. நிறைய சீட்ஸ் இப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ராபபிலி இந்த நம்பர் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறலாம், கீழே போகலாம். பட் தேவையான நம்பர் 118. கரெக்ட்டா? இதுக்கு தனி கட்சியா 107 சீட்ஸ் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ 106 மாதிரி இருக்குது. மேல கீழே முன்ன பின்ன போயிட்டு இருக்குது. நான் நேத்துக்கே சொன்னேங்க, எல்லா தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ரேசர் தின் மார்ஜின். 100 சீட்ஸ், ஐ மீன் 100 ஓட்டு, 100 ஓட்டு ஒரு ஊர்லயும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கங்கறத நிர்ணயிச்சிட்டு இருக்குது. அன்னைக்கு நிறைய பேர் கூட்டமா சென்னையில இருந்து கிளம்பி போய் ஓட்டு போட்டாங்க, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கிளம்பி ஓட்டு போட்டாங்க. இந்த ஒரு ஓட்டும் தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கம்ப்ளீட்டா யார் ஜெயிப்பாங்கங்கறத நிர்ணயிச்சிட்டு இருக்குது. இந்த ஒரு ஓட்டுமே மேட்டர்ஸ். அப்படி வர்றப்ப இது என்ன மாறிட போது நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் கேட்க முடிஞ்சு. பட் எவ்ரி vote இஸ் மேக்கிங் த சேஞ்ச் இன் தமிழ்நாடுன்னு இப்ப கண்ணு முன்னாடி நம்மளால பார்க்க முடியுது. சோ தாவேகா தனியா, திமுக கூட்டணி 73, திமுக கூட்டணி அதுல ஏகப்பட்ட 10க்கு மேல கட்சிகள் இருக்காங்க, 20 கட்சியா சம்திங், லாட்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஓகேவா? அதுல நிறைய காஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, நிறைய பேர் இந்த மாதிரி ரிலிஜன் பேஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கேலயும் ரிலிஜன் பேஸ்ட், காஸ்ட் பேஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க. இது எல்லாமே ஓட் பேங்க்னு சொல்லி அப்படி டிஎம்கேல இருந்து 74 சீட்ஸ் கூட்டணியா லீட் பண்ணிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஎம்கே மட்டும் கிடையாது, அவங்களோட அத்தனை கட்சிகளும் ஒண்ணா சேர்ந்து 74 சீட்ஸ். ஏடிஎம்கேவோட எல்லா கட்சிகளும் ஒண்ணா சேர்ந்து 53 சீட்ஸ். இது எதுவுமே இல்லாம தனியா டிவிகே 107 சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. This is a sign of change. If this is not sign of change, what will be? இது மாற்றத்தின் அறிகுறி இல்லைன்னா வேற என்னவா இருக்கும்? இத்தனை வருஷம் இருந்த திராவிடியன் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணாக்கு அப்புறம்,
அண்ணாக்கு அப்புறம் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவங்க எல்லாரோட காலகட்டத்துக்கும் அப்புறம் இப்போ தமிழ்நாடு வந்து அடுத்த பிக் சேஞ்ச் எடுத்து வச்சிருக்குது. எங்க நார்த் இந்தியால இருந்து இந்த மீடியா எல்லாம் கவர் பண்றப்போ ஒரே லாஜிக் தான், டிஎம்கேவா ஏடிஎம்கேவா வேற யாரும் வர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ தாவேகா வந்து அடிச்சு வந்துருச்சு. எக்ஸிட் போல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும் தான் 100 சீட் சொன்னாங்க, வேற யாருமே அந்த அளவுக்கு சொல்லல. சோ யாரோட எதிர்பார்ப்பையும் மீறி, எல்லாரோட எதிர்பார்ப்பையும் மீறி வந்து தாவேகா வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கங்கிறதுல சந்தேகமே இல்ல. இதுல அவங்க வந்து இந்த ப்ராசஸ்ல நிறைய ஜெயண்ட்ஸை வந்து ஸ்லே பண்ணிட்டாங்க, நிறைய ஜெயண்ட்ஸ். அதுல முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின். அவங்களே அவங்களோட தொகுதியில வந்து பாபு அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து தோத்துட்டாங்க. சோ அவங்க எம்எல்ஏ அந்த அசம்பிளிக்குள்ள போறதே வந்து இப்போ ஒரு சேலஞ்ச் ஆகிற அளவுக்கு டிவிகேவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கொளத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் எம் அப்பாவு அப்படிங்கிறவங்க வந்து in a defeat. மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் டிஃபீட்டட். பிடிஆர் மதுரையில் அவங்க டிஃபீட்டட். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பிஜேபிலையும் ஏடிஎம்கேலையும் யாரையும் விட்டு வைக்கல. செல்லூர் கே ராஜு ரொம்ப ஃபேமஸான எக்ஸ் மினிஸ்டர் டிஃபீட்டட். எல் முருகன் டிஃபீட்டட். தமிழிசை சவுந்தரராஜன் டிஃபீட்டட். வானதி ஸ்ரீனிவாசன் டிஃபீட்டட். நயினார் நாகேந்திரன் டிஃபீட்டட். ஸோ ஒரு டிவிகேவோட ரைஸ்ல நிறைய ஜெயன்ஸ் வந்து அவங்கவுங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெருந்தலைங்களை கூட வந்து டிவிகே மொத்தமா அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்படி இருக்கிற தாவேகாவோட ரிசல்ட் ஒரு பெரிய விஷயமா வந்து இந்தியா ஃபுல்லா பேசப்பட்டு இருக்குது. அதுக்கு முதல் சைன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து முதல்ல விஷ் பண்றாரு. அவரோட ட்வீட் நான் அப்படியே உங்ககிட்ட வாசிக்கிறேன். கிராட்டிடியூட் டு த வோட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். என்டிஏவை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்குலாம் வந்து நன்றி. என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணி, அதுல தான் பிஜேபி இருக்காங்க, அவங்களுக்குலாம் நன்றி. அவங்க ஜெயிக்கல, இருந்தாலும் ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்பவுமே வந்து மக்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்கு முத ஆளா நின்னுட்டு இருப்போம் தமிழ்நாட்டில். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டிவிகே ஆன் தேர் இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ். யாரும் நினைக்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த தாவேகாவுக்கும், ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த தாவேகாவுக்கும் வாழ்த்துக்கள். தி சென்டர் வில் லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ட் இன் ஃபர்தரிங் தி ப்ராக்ரஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் வெல்பீயிங் ஆஃப் தேர் பீப்புள். தமிழ்நாட்டு மக்களோட வளர்ச்சிக்கு எந்த எல்லைக்குனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிறதுக்கு ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாக்கு வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க. இதை மோஸ்டா எப்படி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உனக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 பகை இருக்கலாம். நம்மளுக்கு தெரியும் பப்ளிக்கா எல்லாம் நடந்ததுதான். படத்துக்கு வந்து இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கூட கிடைக்காம சுத்திட்டு இருக்கிற டைமா இருக்கட்டும், இவங்க வந்து பாஜக ஓட்டு போடுறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக ஓட்டு போடுறதுன்னு சொன்னதா இருக்கட்டும், பாஜகவில் இருக்கிற நிறைய பேர் வந்து இவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க, நடிகருக்கெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ மக்கள் வந்து டெசிஷன் எடுத்துட்டாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ தமிழ்நாட்டில் வந்து தாவேகாவோட ஆட்சி இருக்க போகுது, பிடிக்குமோ பிடிக்கலையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபியோட ஆட்சி இருக்க போகுது. அப்போ ரெண்டு பேரும் அந்த கோல்டன் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நமக்குள்ள 1000 முரண்கள் இருக்கலாம், பட் we will start working towards governing the people better அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் பிரைம் மினிஸ்டரோட இந்த ஒரு விஷ். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, he has also wished every other state. இன்னைக்கு இந்தியால நிறைய ஸ்டேட்டோட ரிசல்ட் வந்திருக்குது. அதுல வந்து மோஸ்ட் சர்ப்ரைசிங் ரிசல்ட் தமிழ்நாடு. நோ செகண்ட் தாட்ஸ், யாருமே எதிர்பார்க்கல. மற்ற ரிசல்ட்லாம் கூட யாராவது எக்ஸிட் போல்ல கெஸ் பண்ணாங்க, பட் தாவேகா வந்து இந்த அளவுக்கு அடிச்சு வருவாங்கன்னு யாருமே கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்கல, எக்ஸிட் போல் கணக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா. சோ அப்படி இருக்கிறப்போ தாவேகாவோட இந்த வின் தான் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 1 இயராவே இந்தியாவோட எலெக்ஷன்ஸ்ல பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ். யாருமே எதிர்பார்க்காத ஒரு என்ன சொல்ல என்ட்ரி பெர்ஃபார்மன்ஸ். வர்றப்பமே இவ்வளவு பெரிய நம்பர் இதெல்லாம் தாவேகா எடுத்துருச்சு. பட் அதுக்கு அடுத்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து என்னாலும் திரிணாமுல் காங்கிரஸ் வந்துரும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி வந்து 200 சீட்ஸ் எடுத்து அவங்க அங்க ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கேரளால வந்து கம்யூனிஸ்டா காங்கிரஸ் இருக்கப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. சோ எவ்ரிஒன் டேக்ஸ் அ பை. நீங்க நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இதை அடிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல, காங்கிரஸ் வந்து கேரளாவை அடிச்சிட்டாங்க, பிஜேபி வந்து அசாமும் அடிச்சிட்டாங்க, அப்புறம் பாண்டிச்சேரியும் அடிச்சிட்டாங்க. சோ பிஜேபிக்கு வந்து இன்னைக்கு பேசிக்கா 3 வின்ஸ், பாண்டிச்சேரி, அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். காங்கிரஸுக்கு வந்து இது பெரிய வின், கேரளா பெரிய வின். அண்ட் அது போக இருக்கக்கூடிய தமிழ்நாடு வந்து காங்கிரஸும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது. தமிழ்நாட்டில் புதுசா ஒரு தமிழ் பார்ட்டி உருவாகி, தமிழ்நாடு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்டரி ஒரு விதத்துல நம்மளோட ஹிஸ்டரி கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. லாஸ்ட் 50 இயர்ஸா பாத்துக்கோங்க, காங்கிரஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில இருந்து வெளியே போச்சு. அதுக்கப்புறம் எந்த நேஷனல் பார்ட்டியும் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சதே கிடையாது. பிடிக்குமோ பிடிக்கலையோ திமுக, அதிமுக, கரெக்டா? அதை தாண்டி இன்னொரு ஒரு காங்கிரஸோ பிஜேபியோ தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சதில்லை. இப்போ அதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும். இப்பவும் காங்கிரஸோ பிஜேபியோ மெஜாரிட்டி எடுத்து தமிழ்நாட்டை, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடக்க போறதுலன்னு தெரியும், பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு விதத்துல ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஓகே ஃபைன், இதெல்லாம் நடந்துருச்சு. ஏன் இன்னும் நிறைய இடத்துல ரிசல்ட் சொல்லாம இன்னும் இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேத்துக்கு வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஒரு பூத்தையா வந்து கவுண்ட் பண்ணி பாக்குறாங்க. இன்னைக்கு எலெக்ஷன்ல 3 கார்னர்ட் ஃபைட்டா இருக்கிறதுனால, அதாவது டிவிகே வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, இதே ஆர்டர்ல இதே டைட்டான காம்படிஷன் தான் எல்லா தொகுதியிலும் இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஓட்டு முன்ன பின்ன போனா கூட மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணுங்கன்னு ஒரு பூத் ஒரு பேலட் பாக்ஸையுமே வந்து அத்தனை தடவை இவிஎம் மிஷினையும் மறுபடியும் கவுண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இழுத்துட்டே போயிட்டு இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல 100 ஓட்டு டிஃபரன்ஸ்ல எல்லாம் ஜெயிக்கிறாங்க. 100 ஓட்டு டிஃபரன்ஸ்ல நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த எலெக்ஷன்ல ஒரு ஓட்டுமே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னதுக்கு ஏத்த மாதிரி 100 ஓட்டு வித்தியாசத்துல 50 ஒரு ரவுண்டும் பாத்தீங்கன்னா 6 ஓட்டு வித்தியாசத்துல எல்லாம் லீடிங்ல இருக்காங்க. 6 ஓட்ஸ். ஒரு வீட்ல இருக்கிறவங்க நினைச்சா அவங்க எம்எல்ஏ யாருன்னு மாத்தி வச்சிட முடியும். அந்த அளவுக்கு பவர். இவ்ளோ டைட்டா வந்து போற கண்டெஸ்ட வந்து என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்னும் கான்டெஸ்ட் போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து 118 சீட்ஸ் எடுக்கணும். 107 சீட்ஸ் தான் இப்ப தாவேகா கிட்ட இருக்குது. அப்போ எப்படி அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்கும். 107 சீட்ஸ் இப்போ அவங்க கையில இருந்தாலும் கவுண்டிங் முடியறதுக்குள்ள அவங்க 118 எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. they have the majority, they will form the government, no doubts. ஓகேவா? அதாவது இன்னும் 10 சீட் வேணும். எலெக்ஷன் முடியல. எலெக்ஷன் இன்னும் நிறைய இடத்துல கவுண்டிங் போயிட்டு இருக்குது. அவங்க அதை அடிச்சிட்டாங்கன்னா they will simple majorityயோட, யாரோட சப்போர்ட்டும் வேணாம், எதுவுமே வேணாம், அவங்க கிட்டயே வந்து ஓட்ஸ் இருக்குது. they will become the government. ஓகேவா? 118 என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வந்து கவர்னர் வந்து இன்வைட் பண்ணுவாரு. ஸோ தமிழ்நாட்டோட கவர்னர் கூப்பிடுவார். சார் வாங்க, நீங்க தான் இருக்கிறதுலே அதிகமான எம்எல்ஏ தொகுதியெல்லாம் எம்எல்ஏஸ் வச்சிருக்கீங்க, நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அசம்பிளில போய் அவங்க வந்து ஒரு ஓட்டிங் வைப்பாங்க. நான் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 118 பேர் வந்து சப்போர்ட் பண்ணணும். இவங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம், இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை 107 தான் இருக்குது, அவங்க மெஜாரிட்டி வந்து இப்பமே அந்த சிம்பிள் மெஜாரிட்டி கிராஸ் பண்ணலனா, ஆல்ரெடி நம்மளுக்கு நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் வந்து சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து இந்த தடவை இதுல இருந்து தான் நின்றுருக்காங்க. டிஎம்கேவோட கூட்டணியில தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் கூடனாலும் கூட்டணி ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்க ஜெயிச்ச ஒரு 5 சீட்டையோ, விசிகா ஜெயிச்ச ஃபியூ சீட்ஸையோ, பாமக பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்ச ஃபியூ சீட்ஸையோ இந்த கட்சிகள் வந்து வேற யாருக்குனாலும் சப்போர்ட் கொடுக்கலாம். அது கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. சோ இவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா தாவேகாவுக்கு அந்த 118 சீட்ஸ்க்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இன்னும் சிம்பிள் லாஜிக், ஒன்றும் பெரிய டஃப்பானது இல்ல. சோ கவர்னர் வந்து கூப்பிட்டு உங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கான்னு கிரவுண்ட்ல ஃப்ளோர்ல ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றப்ப அசம்பிளில இந்த கட்சிகள் எல்லாமே வந்து ஓட் பண்ணி ஆமா தாவேகா கவர்மெண்ட் வரலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த எம்எல்ஏஸோட ஓட்டுமே வந்து தாவேகாக்கு வந்துரும். தாவேகா will form the government. டிவிகே government will be formed and முதலமைச்சரா ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நான் வந்து பதவியேற்றுவாங்க. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்று என்னன்னா 118 இவங்களே போய் அச்சீவ் பண்றது. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேட்டட் நம்பர்ஸ்லாம் வேணாம். அது என்ன நடக்க போகுது அடுத்துன்னு கேட்டீங்கன்னா 99.9% டிவிகே இஸ் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அண்ட் விஜயனா இஸ் கோயிங் டு பிகம் த சீஃப் மினிஸ்டர். அது என்ன 0.01% அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 0.01% வந்து அரசியல் என்னனாலும் எப்பனாலும் நடக்கலாம். காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கூட வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நிறைய அதிருப்தி இருக்குது இந்த கவர்மெண்ட்லன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து டிஎம்கே கூட்டணியில இருந்துகிட்டே வந்து முதல்ல சிக்னல்ஸ் வந்து காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? சோ எனி பாசிபிள் மெத்தட்ல வந்து எனி பாசிபிள் சினாரியோல வந்து டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது தான் மோஸ்ட் லைக்லியா இருக்குது. அது எப்படி ஃபார்ம் பண்றாங்கங்கறத நாளைக்கு வீடியோல நான் இன்னும் டீடைலா சொல்றேன். ஏன்னா அப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிரும். இப்போதைக்கு இருக்கிற நம்பர்ஸ் வச்சு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். See whatever said and done, ஒரு விஷயம் உண்மைங்க. டிவிகே தமிழக வெற்றி கழகம், not just the party, even people, இத்தனை கோடி மக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சாச்சு. ஏன் இந்தியாலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச என்டிஆர் தான் கடைசியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் எலெக்ஷன்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. என்டிஆர், நம்ம எம்ஜிஆர் இல்ல, எம்ஜிஆர் வந்து அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து ஆல்ரெடி அரசியல் இருந்தாங்க. அவங்க டிஎம்கே தான் ரெண்டா பிரிச்சாங்க. டிஎம்கே வந்து ஏடிஎம்கே இன்னொரு கட்சியா மாறிடுச்சு. பட் ஃப்ரெஷ்ஷா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா கிரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கட்சி வந்து இந்த நம்பர் அடிக்கிறதுங்கிறது வந்து ஐ திங்க் ஒன்லி ஆஃப்டர் என்டிஆர். அண்ட் தமிழ்நாட்டு வரலாற்றில் இது நடந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்டிஆர் மட்டும் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயம் சிம்பிள், தாவேகாவோட வேட்பாளர்கள், தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு படைச்சிட்டாங்க. ஸோ தட்ஸ் இட். உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே உடனே வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணணும்னாலும் ஃபாஸ்டர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். பட் ஆஸ் ஆல்வேஸ் ப்ராமிஸ், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத முழுசாக அலசி ஆராய்ஞ்சு உங்ககிட்ட நான் வீடியோவாக போட்டுருவேன். அதை நீங்கள் ஆனால் பார்க்கணும், டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் முடியும். அப்போனா தான் வீடியோ வந்து அல்கோரிதம் உங்ககிட்ட கரெக்டாக சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துருங்க. அண்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆக்சுவலாக என்ன தெரியுமா, எம்ஜி ஸ்குவாட்ல நிறைய பேர் இந்த ரிசல்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ குடோஸ் டு ஆல் த பீப்புள்.
நிறைய எக்ஸிட் போல்ஸ் வந்து இல்லை அப்படி வரும் இப்படி வரும்னு சொன்னப்போ கூட இந்த கமெண்ட் செக்ஷனை நான் எக்ஸாகரேட் பண்ணல, நீங்களே நேத்திக்கு வீடியோவாக இருக்கட்டும், ஒரு லாஸ்ட் 1 வீக் வீடியோவாக இருக்கட்டும், ஒரு 1 மந்த் 6 months 1 year எந்த வீடியோஸ் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கிற ஒரு கேள்வி கேட்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த்ரீம் தாவேக்கான கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க. அண்ட் யூ ஆல் பீன் கரெக்ட் ஆல் அலாங். எனிவே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. தமிழ்நாடு ஹேஸ் மேட் ஹிஸ்ட்ரி, டிவிகே ஹேஸ் மேட் ஹிஸ்ட்ரி, விஜயண்ணா ஹேஸ் மேட் ஹிஸ்ட்ரி, voters of Tamil Nadu have made history. இந்த வரலாறு கண்டிப்பா இன்னும் நம்ம எப்படி ஆவுனா வந்து பேசுறோம் எம்ஜிஆர் காலகட்டத்தில், அந்த மாதிரி இந்த காலகட்டம் இன்னும் பல வருஷத்துக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் அந்த சேஞ்ச். இவ்வளோ வருஷம் நடக்காதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது. திமுக அதிமுகவை தாண்டி இன்னொரு பார்ட்டி ஜெயிச்சிருக்குது. இது எவ்வளோ நாளுக்கும் தாண்டி கண்டிப்பாக பேசப்படும்ங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஹிஸ்ட்ரி ஹேஸ் பீன் மேட். I'll see you tomorrow. நீங்கள் யார் யாருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயில்டாக யார் யார் தோத்துருக்காங்க, யார் யார் ஜெயிச்சிருக்காங்க, எங்கெங்கே என்னென்ன இஷ்யூஸ் ப்ளே ஆகிருக்குது, ஏன் டிஎம்கே வந்து தோத்துருக்காங்க, ஏன் ஏடிஎம்கேனால ஜெயிக்க முடியல, தாவேக்கா ஏன் ஜெயிச்சிருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஸ்டடி பண்ணி பேச போகிறோம். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி MG Squadல சேருங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.